பண்டிகை நாளிலே உங்களை சந்திக்கும் பொழுது பரவசம் அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் பண்டிகைக்குரிய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நாள் பெருநாள் என்று சொல்வார்கள், உண்மைதான். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்த நாளை இந்நாட்களிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். வரலாற்று மனிதர். மற்ற மதங்களிலும் வரலாற்றிலும் சொல்லப்படக்கூடிய ஆண்டவருடைய பிறப்பு. அவர் வரலாற்று மனுஷன், வரலாற்று கர்த்தர், ஹிஸ்டாரிக்கல் பர்சன். ஆண்டவர் பிறந்த நாளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது, தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனானார். எதற்காக? மனித குமாரர்கள் எல்லாரும் தேவனுடைய குமாரர்களாக மாறத்தக்கதாக தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் அவதரித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், குமாரன் பிறக்கவில்லை, குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பூமியிலிருந்து உண்டானவர், குமாரன் பரலோகத்திலிருந்து வந்தவர். பாலகன் என்றால் ஆண்டவருடைய மனுஷீகம், குமாரன் என்றால் ஆண்டவருடைய தெய்வீகம். தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரன் ஆனார். மனிதர்களெல்லாம் தேவகுமாரர்களாக மாறத்தக்கதாக இவ்விதமாக ஆண்டவர் அவதரித்தார் என்று சொல்லி வேதத்திலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விசுவாசித்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பை பற்றிய ஒரு வசனம் லூக்கா 2 அதிகாரம் 7 நாம் பார்க்கும் பொழுது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தினாள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். முன்னணையிலே கடத்தினாள். ஆண்டவர் எங்கே பிறந்தார் என்று சொல்லி வேதமோ வரலாறோ சொல்லவில்லை. முன்னணையிலே பிறந்தார், மாட்டுக்கொட்டிலே பிறந்தார் என்று நாம் சொல்லுகிறோம், பாடுகிறோம், செய்திகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மாட்டுக்கொட்டிலே ஆண்டவர் பிறந்தார் என்று சொல்வதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. சத்திரத்திலே அவர் பிறப்பதற்கு இடமில்லை. ஆங்காங்கு பல இடங்களிலே கேட்டு பார்த்தார்கள். யோசேப்பு மரியாளும் இடமுண்டா என்று சொல்லி கடைசியில் யாருமே இடம் கொடுக்கவில்லையாம். ஒரு வழியோரத்திலே ஆண்டவர் பிறக்க யாரோ பரிதாபப்பட்டு இந்த முன்னணையிலே மாட்டுக்கொட்டிலே கடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். ஆண்டவர் முன்னணையிலே கடத்தப்பட்டார் என்று சொல்லித்தான் வேதத்திலே வாசிக்கிறோம். மற்றபடி அவருடைய பிறப்பின் சம்பவத்தை குறித்து வேதத்தில் தெளிவாக காணவில்லை. அவரை பற்றிய பாரம்பரிய கதைகளிலே, பாரம்பரிய வரலாறுகளிலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தினாள். ஒரு பிள்ளையை சுற்ற வேண்டுமென்றால் ஒரு சின்ன கைக்குட்டை போதும், ஒரு சின்ன டவல் போதும், அதில் சுற்றலாம். ஆனால் துணிகளில் சுற்றி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா ஸ்வேட்லிங் க்ளோத்ஸ், கந்தை துணிகள், ஆங்காங்கு கிடந்த துண்டு துணிகளையெல்லாம் பொறுக்கி அந்த துணிகளையெல்லாம் ஆண்டவருடைய மார்பிலே போட்டு, முதுகிலே போட்டு, கால்களிலே போட்டு, கழுத்திலே சுற்றி, கைகளை சுற்றி, இப்படியாக துண்டு துணிகளை பொறுக்கி போட்டு ஆண்டவரை சுற்றி அந்த குளிருக்கு ஆண்டவர் நீங்களாகத்தக்கதாக மரியாள் யோசேப்பு ஆவன செய்தார்கள் என்று சொல்லித்தான் பாரம்பரிய வரலாறுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்தினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கிடத்தப்பட்ட ஒரு இடம், ஆண்டவர் மலர்ந்த ஒரு இடம் அற்பமானது. முன்னணை அற்பமான ஒரு இடம். இட் வாஸ் an ordinary place. சாதாரணமான ஒரு இடம். ஆண்டவர் பெரிய பட்டணமாகிய எருசலேமிலே பிறக்கவில்லை. ஒரு சிறிய குக்கிராமமான பெத்லெகேமிலே பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மீகா 5 அதிகாரம் 2 ஒரு சிறிய குக்கிராமத்திலே ஆண்டவர் பிறந்தார். அது மட்டுமல்ல, மாளிகையிலே பிறக்க வேண்டிய ஆண்டவர் மாட்டுக்கொட்டிலே மலர்ந்தார் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். பிறந்த இடம் அற்பமானது. பின்ன எந்த குடும்பத்தில் ஆண்டவர் பிறந்தார்? எலிசபெத்து, சகரியா என்ற ஆசாரிய குடும்பத்தில் ஆண்டவர் பிறக்கவில்லை. எந்த குடும்பத்தில் பிறந்தார்? யோசேப்பு மரியாள் என்று அழைக்கப்படக்கூடிய தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அவருடைய பிறப்பின் செய்தி
மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆசாரியர்களுக்கோ பரிசேயர்களுக்கோ சதுசேயர்களுக்கோ இன்னும் வேதபாரர்களுக்கோ அந்த செய்தி நேரடியாக கொடுக்கப்படாமல் அற்பமாக அந்த காலத்தில் எண்ணப்பட்ட அருவருப்பாக கருதப்பட்ட மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக அற்பமான இடம், அற்பமான மனிதர்கள், அது மட்டுமல்ல அற்பமான பொருட்கள் என்று சொல்லி கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அற்பமான பொருட்கள். தங்க தொட்டிலே கிடத்தப்பட வேண்டிய ஆண்டவர் மாட்டு கொட்டிலே கிடத்தப்பட்டார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. காஞ்சிபுரம் சேலையிலே பிள்ளை சுற்றப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் குழந்தையை கந்தை துணிகளிலே சுற்றினார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவரை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கூட பணக்காரர்கள் பலி செலுத்துவார்களே, ஆடுகள் மாடுகள் அப்படியெல்லாம் செலுத்தப்படாமல் புறா குஞ்சுகளை பலி செலுத்தினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அற்பமான இடம், அற்பமான ஆடுகள், அற்பமான ஆட்கள், அற்பமான பொருட்கள், இவைகளெல்லாம் அவருடைய பிறப்பின் நாட்களிலே சித்தரிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களை குறித்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை குறித்து அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, அப்படி எண்ணாதிருப்பீர்களாக. ஆண்டவரை பொறுத்தளவிலே அற்பமான நபர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுகிறார்கள் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாக காணப்படுகிறது. ஆண்டவரை பொறுத்தளவிலே ஒரு சின்ன அல்ஜிப்ரா இக்குவேஷன் என்னவென்றால், அற்பம் பிளஸ் அர்ப்பணம் ஈக்குவல் டு அற்புதம். அற்பமான நபர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதங்களாக மாறுகிறார்கள். ஒரு கவன், ஒரு கல், அதை வைத்து கோலியாத்தை கொன்றான் தாவீது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அற்பமான அருவருப்பான பிராணி என்று கருதப்படக்கூடிய, பறவை என்று கருதப்படக்கூடிய காகத்தின் மூலமாக ஆண்டவர் எலியாவை போஷித்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு அருவருப்பான கழுதை தாடை எலும்பினாலே 1000 பேரை கொன்றான் சிம்சோன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கோதுமை அல்ல, மிருகங்கள் சாப்பிடக்கூடிய வார்கோதுமை மூலமாக 5000 பேருக்கு அதிகமான பேரை ஆண்டவர் போஷித்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உங்களை குறித்து அற்பமாக எண்ணாதிருங்கள். ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். இயேசுவின் இரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரைக்கு பாத்திரவான்கள் நீங்கள். பெரியவர்கள் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், பைபிள் கையில் இருக்கா? இல்லைன்னா எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், அங்கே நான் வாசிக்கும் பொழுது 26ஆம் வசனம் முதல், எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அற்பமான நபர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை அங்கீகரித்து அற்புதங்களாக மாற்றுகிறார் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும். சரி, முன்னணை அற்பமானது. இரண்டாவதாக, இந்த முன்னணை குறித்து நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது அது அசுத்தமானது. கிறிஸ்துமஸ் கார்டெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்கணுமே, வரலையோ? நீங்கள் அனுப்புனா தானே வரும். அந்த கார்டெல்லாம் பார்த்தா 10 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை கிறிஸ்மஸ் கார்ட்ஸு விலைக்கு விற்பனைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த கார்டெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. மேலே ஒரு நட்சத்திரம், கீழே யோசேப்பு மரியாள், முன்னணியில் பாலகனாகிய இயேசு கிறிஸ்து, இந்த பக்கத்தில் ஒட்டகங்கள் சாஸ்திரிகள், அந்த பக்கத்தில் மேய்ப்பர்கள், இன்னும் ஆடுகள், இவையெல்லாம் இருக்கின்றன. பார்க்க பல என்று வசீகரமாக இருக்கிறது அந்த கார்டு. ஆனால் நீங்கள் பெத்லகேமுக்கு போயிருக்கீங்களா? அங்கே போய் மாட்டுக்கொட்டில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர் மாட்டுக்கொட்டிலை விட படுமோசமாக இருக்கும். ஆடுகள் மாடுகள், ஆட்டாம்புழுக்க, சாணி, மூத்திரம், கொசு, ஈ, பெருச்சாளிகள், அருவருப்பான ஒரு இடம், அசுத்தமான ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதரித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
துர்நாற்றம் மிகுந்த ஒரு இடம், சகதி, தொழி இதெல்லாம் நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலர்ந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அசுத்தமான ஒரு இடத்திலே ஆண்டவர் கிடத்தப்பட்டார், மலர்ந்தருளினார். ஒருவேளை உங்களை அற்பமாக நீங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கலாம், உங்களை குறித்து நீங்கள் அசுத்தமாக கூட எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஐயா, நான் ரொம்ப அற்பமான ஆள் மட்டுமல்ல ஐயா, அசுத்தமான ஒரு ஆள், எண்ணப்படுவதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஐயா, அருவருப்பான ஆள். சில ஆட்கள் என்கிட்ட கையே கொடுக்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு போனால் கூட நான் கடைசியில் தான் உட்காருவேன். ஆராதனை முடிஞ்சு காணிக்கப்பட்ட உடனடியாக நான் இடத்த காலி பண்ணிடுவேன். யாரும் என்னைய பார்த்து சிரிக்க மாட்டாங்க. வரவேற்கப்படாத ஒரு ஆளுன்னா காரணம் என்னுடைய பின்னணியம் அப்படி, என் குடும்பம் அப்படி. எண்ணுவதற்கு எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. என் சரீரத்தை கூட எண்ணி பார்க்க மாட்டாங்க. அது கூனானது, வளைந்தது, என் கண்ணு கூட பார்வை சரியில்லை. பின்ன என்னுடைய சரீரத்தின் சில அங்கங்கள் கூட என்னுடைய பாவங்கள்னால அழுகி போச்சு. அதிகமான வியாதிகள், வறுமை, போராட்டங்கள், இப்படியா ஒரு சரியான ஒரு ஆவிக்குரிய பின்னணியமோ ஒரு அந்தஸ்து பின்னணியமோ இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் அற்பமான ஆள் மட்டுமல்ல, நான் ஒரு அசுத்தமான ஆள். என்னுடைய பின்னணியமே படுமோசம். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவார் ஐயா. உங்களுக்காகத்தான் ஆண்டவர் வந்தாரு. முன்னணையில மலர்ந்த ஆண்டவர் உங்கள் இருதயமாகிய முன்னணையை அவருக்கு நீங்கள் ஏறெடுத்து வாழும் பொழுது உங்கள் இருதயத்தில் மலர்வதற்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஜென்ம அட்டவணை, வம்ச வரலாறு, அதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மத்தேயு 1 அதிகாரத்தில் இருக்கு. எடுங்க மத்தேயு 1 அதிகாரம். சிலர் மத்தேயு 1 அதிகாரத்தை வாசிக்க மாட்டாங்க, 2 அதிகாரத்தில் இருந்தால் வாசிப்பாங்க. ஏன்? இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு போர் அடித்த அதிகாரம்னு எண்ணுவாங்க. ஆனால் ஆவியானவர் எழுதின அதிகாரமாச்சே, எப்படி போர் அடிக்கும்? விசேஷமான செய்திகள் அங்கே உண்டு. மத்தேயு 1 வாசிக்கட்டா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு யார்? உலகத்தில் வரும்போது ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன். ரொம்ப பெரிய மனிதர்கள் என்று எண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? ஆபிரகாம, தாவீத எண்ணுங்க. ஆபிரகாம், அவனுக்கு 3 மனைவிகள், சில மறுமனையாட்டிகள் எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படவில்லை. அது ஆபிரகாமின் சிறப்பு அல்ல, ஆண்டவருடைய கிருபை. தாவீது 9 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகள். தாவீதின் குமாரன் என்று இயேசுவானவர் அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படவில்லை. அது தாவீதின் சிறப்பு அல்ல, இயேசுவின் கிருபை, தேவனுடைய கிருபை. அற்பமான நபர்களை எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அங்கீகரித்து அவர்களுடைய குடும்பங்களிலே, வம்ச வரலாற்றிலே தன்னை இணைத்து கொள்ள ஆண்டவர் அவமானப்படவில்லை, வெட்கப்படவில்லை. கிருபை உள்ள ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பின்ன இந்த வம்ச வரலாற்றில் 5 பெண்மணிகளை பாருங்களேன். 5 பெண்மணிகள். உங்கள்கிட்ட பெண் இருந்துச்சுன்னா நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளலாம், அடிக்கோடு போட்டுக்கொள்ளலாம். 3ஆம் வசனம் இருந்து வாசிப்போமா? மத்தேயு 1:3. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். தாமார் யூத ஸ்திரீ, யூத ஜாதி, விபசார பரம்பரை, மாமனார் இடத்திலே. தொடர்ந்து பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். ராகாப் வேசி. தொடர்ந்து 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ரூத் மோவாபிய ஸ்திரீ, மோவாப். எப்படி? விபசாரத்தில் பிறந்த பின்னணிய வரலாறு, அந்த வரலாற்றில் வந்தவள் ரூத்து. தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஓபேத் ஈசாயை பெற்றான். 6ஆம் வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உரியாவின் மனைவி. ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். பரிசுத்த ஆவியானவருக்கு உரியாவின் மனைவி என்பவள் யார் என்று தெரியாதா? கட்டாயம் தெரியும். பத்சேபாள். ஒருவேளை அந்த பேரை சொல்வதற்கே கூச்சப்படுகிறாரோ என்னவோ. உரியாவின் மனைவி பத்சேபாள், விபசார பின்னணி.
இந்த 4 பெண்களை நாம் பார்க்கும் பொழுது அசுத்தமான பரம்பரை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தாமார் விபசாரத்திலே வந்த ஒரு வரலாறு, இன்னும் ராகாப் வேசித்தனம், இன்னும் ரூத் விபசாரத்திலே வந்த வரலாறு, உரியாவின் மனைவி பத்சேபாள் வெட்கக்கேடு. இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உலக பிரகாரமான பாட்டிமார். அந்த பரம்பரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 4 பெண்மணிகளின் இரத்தங்கள் எப்படி? தாமாரின் ரத்தம் ராகாபிலே ஓட, ராகாபின் ரத்தம் ரூத்திலே ஓட, ரூத்துவின் ரத்தம் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிலே ஓட. கலப்படமான ரத்தம், களங்கமான ரத்தம். அந்த ரத்தம் எல்லாம் எங்கே சங்கமிக்கிறது? 18ஆம் வசனம் பாருங்கள். 18ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். களங்கமான கலப்படமான ரத்தம் சங்கமிக்க, அந்த ரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்பொழுது பரிசுத்தப்பட்டு பரிசுத்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக அற்பமான நபர்களை, அசுத்தமான நபர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அங்கீகரித்து அவர்கள் சந்ததியிலே ஆண்டவர் உதித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்ன உண்மை இதிலே? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களை குறித்து அற்பமாக அசுத்தமாக எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கவலையை விடுங்கள். இந்த சந்ததியிலே ஆண்டவர் பிறந்து இந்த சந்ததியை பரிசுத்தப்படுத்துவதற்காக சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். கலங்காதிருங்கள். ஆயக்காரர்களை ஆண்டவர் ரட்சித்தார், பாவியான ஸ்திரீயை ஆண்டவர் ரட்சித்தார், பரிதாபமான நபர்களை ஆண்டவர் ரட்சித்தார், விரோதிகளை ஆண்டவர் ரட்சித்தார் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள், ஐயா நான் ஒரு பாவியான ஸ்திரீ, நான் பாவியான ஒரு மனுஷன், என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஐயா நான் ஒரு கள்ளன், திருட்டுத்தனம் என்னிடத்தில் உண்டு, ஆனால் நான் மனம் திரும்பி வருகிறேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? ஐயா நான் ஒரு தண்ணி வண்டி, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? எந்த அசுத்தத்தில் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கெட்ட குமாரர்களாக கெட்ட குமாரிகளாக நீங்கள் இருந்தாலும் ஓடி வந்து ஆரத்தழுவி முத்தமாரி பொழிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து வந்து வேண்டியதெல்லாம் கொடுத்து உங்களுக்காக விருந்து கொண்டாடி பரலோகத்திலே கூட உங்கள் மூலமாக சந்தோஷத்தை உண்டாக்க தெய்வம் வல்லவராக இருக்கிறார். இயேசு விரும்புகிறார். எனவே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முன்வாருங்கள். உங்கள் இருதயத்தை முன்னணையாக்கி ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். ஆக முதலாவதாக முன்னணை அற்பமானது, இரண்டாவதாக அசுத்தமானது, மூன்றாவதாக ஆரும் எதிர்பாராதது. எதிர்பாராத ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து மலர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இயேசுவானவர் முன்னணிகளை பிறப்பார் என்று எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை. பிலேயாம் சொல்லும் பொழுது யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்னானே ஒழிய முன்னணியை பற்றி வாய் திறக்கவே இல்லை. ஏசாயா சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லிவிட்டு ஆண்டவருடைய கர்த்தத்துவத்தை பற்றி பேசினாலே ஒழிய முன்னணியை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. எந்த தீர்க்கதரிசியும் ஒன்றும் சொல்லவே இல்லை. எத்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி மீகா சொல்கிறான். முன்னணியை பற்றி அறிவிக்கவே இல்லை. யாரும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத ஒரு இடத்துல, எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே இயேசுவானவர் பிறந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முன்னணியிலே மன்னாதி மன்னர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் கிடத்தப்படுவார் என்று யார் நினைத்தது? யார் எண்ணியது? யார் எதிர்பார்த்தது? யார் முன்னுரைத்தது? கிடையவே கிடையாது. எதிர்பாராத ஒரு இடத்திலே இயேசுவானவர் பிறந்தார். திடீரென்று காபிரியல் தூதன் தனக்கு முன்னாக தோன்றுவான் என்று மரியாள் எதிர்பார்க்கவே இல்லை. வானசேனை தங்களுக்கு முன்பாக தோன்றி பாடுவார்கள், முதல் கிறிஸ்துமஸ் கீதம் பாடுவார்கள் என்று சொல்லி மெய்ப்பர்கள் எண்ணவே இல்லை. சாஸ்திரிகள் இப்படி ஒரு புதிதாக ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று அவர்கள் எண்ணவே இல்லை. சிமியோன் பாலகனாய் இயேசு கிறிஸ்துவை தன் கைகளில் ஏந்துவோம் என்று சொல்லி எண்ணவே இல்லை. எண்ணி பார்க்காத ஒரு நிலைமையிலே
எண்ணி பார்க்காத ஒரு இடத்திலே இயேசுவானவர் பிறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. முன்னணை எதிர்பாராத ஒரு இடம், எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, எதிர்பாராத ஒரு இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதரித்தார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அரசனாவான் என்று அவன் எண்ணி பார்க்கவே இல்லை, கனவே கண்டதில்லை. கழுதைகளை தேடிச் சென்றான் சவுல். அவனை அரசனாக அபிஷேகம் பண்ணுவார்கள் என்று சொல்லி அவன் எண்ணி பார்க்கவே இல்லை. புதிய ஏற்பாட்டு சவுல் சீஷர்களை சிறைபிடிக்க, சித்திரவதை பண்ண, சிரச்சேதம் பண்ண, சிறையில் அடைக்க சீறி போய்கொண்டிருக்கிறான். இயேசுவானவர் அவனுக்கு தரிசனம் அருளுவார் என்று சொல்லி எண்ணி பார்க்கவே இல்லை. எண்ணி பார்க்க முடியாத காரியம், திடீர் என்று சம்பவிக்கக்கூடிய நற்காரியங்கள் வாழ்க்கையிலே நிகழும் என்று அநேகர் வேதத்திலே கூட எண்ணி பார்க்கவில்லை. தன் ஒருவனுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காட்டு அத்தி மரத்தின் அடிவாரத்திலே நின்று தன்னை அழைப்பார் என்று சொல்லி சகை எண்ணி பார்க்கவே இல்லை. ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை முன்னணையாக்கி கொடுக்க வேண்டும், இன்று முதல் நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் தீர்மானம் எடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத பெரிய சம்பவமும் சரித்திரமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இப்பொழுதே நிகழப்போகிறது. ஆரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாள் மட்டுமல்ல, இன்றைய நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாள். இன்றைய அனுக்கிரக காலம், இதுவே ரட்சத்தியத்தின் நாள். இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு நீங்கள் தங்க வேண்டும் என்றால், இயேசு உங்களுடைய இருதயத்தில் வசம் பண்ண வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது நலமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். சிலர் ஆதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை, ஆண்டவர் பிறந்த நாட்களை தவற விட்டு விட்டார்கள், மிஸ் பண்ணி விட்டார்கள். அந்த செய்தி ஏரோது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டுக்கொண்டு வந்தார்கள் வானறிஞர்கள். அந்த செய்தி, அந்த இடம் எல்லாம் ஏரோதுக்கு கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த செய்தியை புறக்கணித்தான். கேட்டவுடனே அதிர்ச்சி. காரணம் ஆணவம். நான் தான் யூதருடைய ராஜா, இன்னொருத்தன் எப்படி பிறக்கலாம்? வன்மம். அதிர்ச்சி மட்டுமல்ல, ஆணவம் உள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய செய்தி நற்செய்தியாக இருக்க முடியாது. சாஸ்திரிகள், அவர்களுக்கும் அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. இயேசுவானவர் பிறந்த செய்தி அவர்களுக்கும் அருளப்பட்டது. எப்படி? வானறிஞர்கள் வந்து கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். உடனே அந்த வேதபாரகர்களை கன்சல்ட் பண்ணினார்கள். அவர்களை கலந்து உரையாடின பொழுது அவர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள், பெத்லகேமில் பிறப்பார் என்று அந்த வேதபாரகர்கள் சொன்னார்கள். சொன்னது மட்டும்தான், உடனே புறப்படணுமே. வானறிஞர்களோடு சேர்ந்து அவர்கள் ஒட்டகங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி பெத்லகேமுக்கு போகலாமே. கேட்டார்கள் அறிவாளிகள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். ஆனால் இயேசுவை போய் பார்க்க விரும்பவில்லை. ஏரோதுவுக்கு ஆணவம் என்றால் இவர்களுக்கு அலட்சியம். இயேசு எங்கே பிறப்பார் என்று எங்களுக்கு தெரியும், ஆனால் போய் பார்க்க மாட்டோம். எத்தனையோ பேருக்கு கிறிஸ்துமஸ் செய்தி தெரியும், 300-3000 செய்திகளோ கேட்டாச்சு. ஆனாலும் இதுவரை தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கவில்லை. இப்படியே நான் வாழ்ந்து விடுவோமே, இப்படியே நான் வாழ்ந்து முடித்து விடுவோமே என்று சொல்லி வாழ்க்கை ஏதோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெந்ததை தின்பேன், வெறுமனை வாழ்வேன், விதி வந்தால் சாவேன், இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வழிய ஆண்டவருடைய செய்தியை கேட்ட பிறகும் அதற்கு கீழ்ப்படியாத வேதபாரகர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உண்டு. வேத பாரகர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் நம்மிலே உண்டே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமே வேத அறிவு போட்டி வைத்தால். எத்தனையோ வசனங்கள் நமக்கு மனப்பாடமாக தெரியுமே. பிரசங்கிமார்கள், போதகர்கள் கூட சில வசனங்களை மறந்து விட்டால் நம்ம தானே சொல்லிக் கொடுப்போம். இருப்பினும் ரட்சிக்கப்படவில்லை, இயேசுவானவரை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் அலட்சியமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அப்படி என்றால் இந்த நாள் உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாக, இனிய நாளாக மாற வேண்டும் என்றால் வாசற்படியில் நின்று தட்டும் ஆண்டவரை உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ண கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அந்த சத்திரக்காரன்
அவனிடத்திலும் போய் கேட்டு பார்த்தார்கள், இடம் உண்டா, இடம் உண்டா. நிமிர்ந்தே பார்க்கவில்லை. காசை எண்ணுவதிலே கணக்காக இருந்தானே ஒழிய கர்த்தர் பிறக்கப் போகிறார் என்று சொல்ல செய்தியை ஏறிட்டும் கேட்கவில்லை. அலட்சியம் பண்ணினவர்கள் அந்த காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். ஆக முதலாவதாக ஏரோதுவுக்கு ஆணவம், இரண்டாவதாக வேதபாரகர்களுக்கு அலட்சியம், மூன்றாவதாக அந்த சத்திரக்காரனுக்கு ஆஸ்தி, தொட்டு, காசு. இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் தானே உங்களை படைத்தார். உங்களுக்காக ரத்தம் சிந்தியவர் ஆண்டவர் தானே. இந்த உலகத்தில் வந்ததே ஆண்டவர் உங்களுக்காகத்தானே. எதற்காக அவரை ஓரங்கட்டுகிறீர்கள்? எதற்காக அவரை தூரந்தள்ளுகிறீர்கள்? ஆமா, எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். இயேசு கிறிஸ்து உங்களுடைய நண்பரா விரோதியா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய நண்பரா விரோதியா? ஒருவேளை பல தடவை நீங்கள் பாடியிருப்பீர்கள், பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பர் என்று நீங்கள் பாடியிருப்பீர்கள். நண்பரா விரோதியா? உங்களுக்கு நான் நண்பன் என்றால், நான் தூரத்தில் உங்கள் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜன்னல்களை திறந்து விடுவீர்கள், கதவை நன்றாக திறப்பீர்கள். வீட்டில் நன்றாக வெளிச்சம் இருந்தாலும் லைட்டெல்லாம் நீங்கள் போடுவீங்க, ஃபேனை போடுவீங்க, 5ஆம் நம்பரில் வைப்பீங்க. வாங்க ஐயா வாங்க என்று சொல்லி வரவேற்பீர்கள். எதற்காக? நான் உங்களுடைய நண்பன். ஆனால் நான் உங்களுடைய விரோதின்னு வச்சுக்கிடுவோமே. தூரத்தில் வரும்போதே பார்க்கிங்க, என்ன இருந்தாலும் இந்த பக்கம் வரா என்று சொல்லி கதவு ஜன்னல்களை அடைப்பீங்க, ஃபேன் ஆஃப் பண்ணுவீங்க, உள்ள தாழ்பால் போட்டுக்கிடுவீங்க, கொண்டி வச்சிருவீங்க. நான் வந்து கதவை தட்டுவேன், நான் பால்ராஜ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். கதவை தட்டிக்கிட்டே இருப்பேன், விரல் வலிக்க தட்டிக்கிட்டே இருப்பேன். திறக்கவே மாட்டீங்க. எதுக்கு திறக்க மாட்டீங்க? என்னை விரோதி என்று நீங்கள் கருதுகிறீர்கள், எனவே வரவேற்கவில்லை. நண்பன் அப்படின்னா திறப்பீங்க, விரோதி அப்படின்னு சொன்னா திறக்க மாட்டீங்க. இயேசுவானவர் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில். இப்போ சொல்லுங்க, இயேசுவானவர் உங்க நண்பரா விரோதியா? நண்பர்னா இருதயத்தை திறந்து ஆண்டவரே உள்ள வாரும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. விரோதின்னு சொன்னா இன்னும் எத்தனை வருஷமா தட்டணும் உங்க இருதயத்தை? ஆண்டவர் இன்று முதல் ஆண்டவரை விரோதியாக வையாமல் ஆண்டவரை நண்பராக ஏற்றுக்கொண்டு, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராக கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்களை குறித்து அற்பமாக எண்ணாமல், அசுத்தமாக கருதாமல், எதிர்பாராத இன்றைய தினத்திலே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதமாக மாறும். ஆண்டவருக்கு மகிமையாக அது அலங்கரிக்கப்படும். அலங்கோலமான வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையாக இன்று முதல் மாறும். அதற்கு ஒரே அடிப்படை, ஒரே ரகசியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பெத்லகேமிலே முன்னடையிலே மலர்ந்த ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பார் என்றால் இன்று முதல் என்றும் உங்களுடைய வாழ்க்கை இறுதி மட்டும் இனிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் நடத்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் செய்தியை வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்க, நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ப ஆண்டவர் எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவீர் என்றால் அற்பமான நாங்கள் அற்புதங்களாக மாற முடியும். நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவீர் என்றால் அசுத்தமான எங்களுடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக மாறும். எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீர் எங்களுக்கு கொடுப்பீர்கள் என்று நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உம்முடைய பிறப்பின் செய்தியை கர்த்தர் எங்களுக்கு வழங்கின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாசற்படியில் நின்று தட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும், எங்களை ஆட்சி செய்யும், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக ஜீவிக்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.